2013 மிக வீரியத்தோடு அல்ல, மிக யதார்த்தமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் இது என்றும் ஒரு இயக்கமாகத்தான் இருக்கும். இதோ இன்று இவ்வளவு சக்தி கூடியிருக்கிறது. இந்த முழு சக்தியை அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்க தயாராக இருந்தோம். நாங்கள் உங்களோடு சேர்கிறோம், நாங்கள் கட்டித் தருகிறோம், நீங்கள் ரிப்பன் வெட்டுங்கள் என்று திரு சரத்குமார் அவர்களையும் ராதா ரவிகளையும் மண்டியிட்டு கேட்டுக்கொண்டோம். இந்த சக்தியை அவர்கள் புறந்தள்ளினார்கள். அதற்கு அவர்களுக்கு எங்கள் நன்றி. சில சமயம் விஷாலில் ஆபீஸிலே, சில சமயம் கார்த்திக் ஆபீஸிலே அங்கே போய் இறங்கினால் காலியாக கிடைக்கிறது. ஒருவேளை அங்க மாறிட்டாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது இல்ல, அவங்க சூர்யா ஆபீஸ்ல இருக்காங்கன்னு மாறி 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 போனோம். இந்த குழந்தைகள் உட்கார போதுமான சேர்ல தரையில உட்கார்ந்து எழுதுறாங்க, ஒவ்வொருத்தருக்கா போன் பண்றாங்க, நோட் எழுதுறாங்க. சார் நீங்க இதுக்கு போன் பண்ணிக்கலான்றாங்க. இந்த சக்தியை எப்படி நீங்கள் புறக்கணித்தீர்கள்? நன்றி திரு ராதா ரவி அவர்களே, எங்களை நாய் என்று அழைத்தீர்கள். காளை அண்ணன் அவர்கள் எங்களை நாய் என்று அழைத்தார். ராதா ரவி என்ன நீ பெரிய கேசமா என்று கேட்டார். அப்பொழுது கோபம் வந்தது. அந்த கோபத்தின் விளைவு இன்று நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். காலையிலிருந்து என்னுடைய தோழர்கள் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் மீச முறுக்கிக்கிட்டு இருக்கீங்க, தலைவர் ஆயிட்டீங்களான்னு. நன்றி, அவர்கள் தான் என்னை மீசை முறுக்க வைத்தார்கள். நண்பர்களே, நாங்கள் இங்கே ஜோடனை வார்த்தைகள் கொண்டு சொல்லவில்லை. நிஜமாக பல இரவுகள் உட்கார்ந்து யோசித்தோம். என்ன பிரச்சனை இவர்களுக்கு? ஒவ்வொன்றாக அலசி ஆராய்ந்தோம். இதோ ஒரு மரபுக்காக இதில் 40 கருத்துக்கள் தான் இருக்கின்றன. 100 கருத்துக்கள் நாங்கள் பட்டியலிட்டிருக்கின்றோம். மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த திட்டங்களை முழுவதுமாக போடவில்லை. இது ஒரு பெரிய பனிக்கட்டியின் நுனி. எங்கள் மீது வைப்பதற்கு அவர்களுக்கு ஒரு குற்றமும் இல்லை. எங்கள் மீது கரை வீச ஒரு மைத்துளி இல்லை. அவர்கள் பொய் சொல்லுவார்கள். தயவு செய்து நம்பாதீர்கள். உண்மையில் சொல்லுகின்றேன், இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் வளமான நாட்கள், ஒவ்வொரு நாளும் பல லட்சங்கள். ஆனால் அந்த பல நாட்களை உங்களுக்காக அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். இது தேர்தல் வாக்கு வழக்கமாக தேர்தலில் வாக்குறுதிகள் அளிப்பது போல் அல்ல. இதில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த விழைகிறோம். அதற்காக உழைப்போம். அதற்காக ஒன்னே இதை மந்திரஜாலம் பண்ண மாதிரி, மந்திர காலின்ற மாதிரி ஒரே நாள் நடக்காது. உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு வேண்டும். நாங்கள் எங்கள் கையில் எதிர்பார்ப்பது அதிகாரம் அல்ல. நாங்கள் வேண்டுவது எங்களுக்கான ஒரு பொறுப்பு. நாங்கள் அதை அதிகாரமாக பயன்படுத்த மாட்டோம். உங்களுக்காக நாங்கள் கனவு காண்கிறோம். உங்களுக்காக அந்த கனவை நாங்கள் நனவாக்க விரும்புகிறோம் என்பதுதான் இதன் தாற்பயம். திரு சரத்குமார் அவர்கள் திரு கமலஹாசன் அவர்கள் தூண்டிவிட்டுத்தான் நாங்கள் செயல்படுவதாக இப்போ ஏதோ ஒரு சேனல்ல பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணு புரியல. இவர்கள் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க? விஷால் தன்னுடைய சொந்த பிரச்சனையை கட்டிட சங்க பிரச்சனையாக்குகிறாருன்னு சொன்னாங்க. அதை யாரும் நம்புறதா இல்லை. அப்புறம் என்ன சொல்றாங்க? ஒரு கட்சி பின்னால சக்தியா இருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் அதை ஏற்க தயாரா இல்லை. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஜாதி பிரச்சனையை கொண்டு வராங்க அப்படின்றாங்க. அதுவும் எடுப்பல்ல. அப்புறம் நாசர் டிராமா நடிகர்களை ரொம்ப மோசமா பேசுறாருன்னு சொல்றாங்க. அதுவும் எடுப்பல்ல. இப்போ இது எடுபடுமான முயற்சி பண்றாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் உள்ள ஒரு விஷயம் கிடையாது. கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்க இந்த பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு போகும்போது நான் சொன்னேன், சார் வருங்காலத்தில் நான் தேசிய நாடகப்பள்ளி NSD நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவோட சேர்ந்து இந்த சங்கரதாஸ் சுவாமிகள் அவருடைய நாடகத்தை மீட்டெடுத்து ஒரு நவீன உருவம் கொடுத்து அதை ஒரு பாப்புலர் என்டர்டெயின்மெண்ட் ஆக்கலான்னு சொல்லும்போது கமல் சார் சொல்றாரு, இல்லை நம்ம சாகித்ய அகாடமியும் கூட சேர்ந்துக்கலாம். ஏன்னா அவங்களது இன்னும் வேற ஒரு அணுகுமுறை இருக்கும். ஏற்கனவே வேற ஒரு விஷயத்துக்காக நான் சாகித்ய அகாடமி ஆளுங்கூட பேசிட்டு இருக்கேன். சாகித்ய அகாடமியும் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவும் சேர்ந்தா நாடகம் இன்னும் வேற ஒரு கோணத்தில் போகும்னு சொன்னார்.
இப்படி பேசுறவர் யாருக்கு எதிராக எங்களை தூண்டி விடுறாருன்னு எங்களுக்கு தெரியல.